கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. I am standing here under so many constraints. Anyway, I look to the Lord that the Lord may make the time profitable unto us. இன்னைக்கு காலையில் நான் கேள்விப்பட்டது, இங்கே சிலர் புதுசாக பேப்டிசம் எடுத்தவங்க இளைஞர்கள் இருக்கிறார்கள். அப்படி யாராவது இருக்கிறீங்களா? நிறைய இல்லை, ஒரு கை தான் எனக்கு தெரியுது. இங்கெல்லாம் இருக்குதா? ஐ எம் ஸோ ஹாப்பி. நான் திடீர்னு 2 செய்தி 3 செய்திலாம் சொல்கிறீங்களே, இதை மாதிரியெல்லாம் நோட்டீஸ் இல்லாமல் நான் போய் செஞ்சு எனக்கு அதிகமாக பழக்கம் கிடையாதுன்னு சொன்னப்போ நம்ம தினேஷ் சொன்னார், யூ ஷேர் யுவர் பர்சனல் டெஸ்டிமனி அப்படின்னு சொன்னார். ஓகே, if at all the Lord could use it, I'm happy to share my testimony along with the Lord's word. பிரியமானவர்களே, இப்போ ஆத்தும பாரத்தை குறித்து சில நேரம் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். பேஷன் ஃபார் சோல்ஸ், ஆத்தும தாகம் விசுவாசிகளுக்கு அவசியம். அதாவது when I survey the wondrous cross என்று நாம் பாட்டு பாடுகிறோம். சிலுவையை உற்று பார்க்கக்கூடிய, கிறிஸ்துவினுடைய முகத்தை, குணாதிசயங்களை உற்று பார்க்க கற்றுக்கொண்ட விசுவாசிகள் அநேக காரியங்களிலே மாறுபட்டவர்களாயிருப்பார்கள். வேதத்தை தியானிப்பது வேறு, கிறிஸ்துவை உற்று பார்ப்பது வேறு. ஏனென்றால் அவர்தான் நம்முடைய ரோல் மாடல். So the more we look into him, the more transformed we shall be, even without our knowledge. அதனால அவரை தியானிப்பதிலே, அவரை உற்று பார்ப்பதிலே, அவருடைய செய்கைகளை சிந்தித்து பார்ப்பதிலே அதிக நேரம் செலவிடும் போது ஆவியானவர் நம்மை அறியாமலேயே நம்மை அவரை போல மாற்றுகிறவராயிருக்கிறார். ரொம்ப நாள் கழிச்சு சிலெல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்துருக்கீங்களா இருக்கிறாரு, கொஞ்சம் நல்லா கலடுகட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரி இருப்பாங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களோ என்னமோ எனக்கு தெரியாது. You know the reason? The more they are gazing one another's face, unconsciously they reflect them. எனக்கு how far scientifically it's true I don't know, but I myself personally have seen some people who have been transformed to the likeness of the spouses. கர்த்தருக்கு ஒரு அதிகமான பாரம் உண்டு. கர்த்தருடைய உள்ளத்தை நாம் உற்று பார்க்கும்போது அவர் பார உள்ளம் கொண்டவர். நம்ம வேதத்துல இயேசுவானவர் கண்ணீர் விட்டார் அப்படிலாம் வாசிக்கிறோம். இயேசுவானவர் சிரித்தார் அப்படின்னு நம்ம ஒருபோதும் என்ன செய்யறதில்ல, வாசிக்கிறதில்ல. ஏனென்றால் அவர் he was a man of sorrows. அவர் இந்த உலகத்திலே அதிகமான துக்கம் நிறைந்தவராயிருந்தார். இயேசு எப்ப கண்ணீர் விட்டு அழுதார் என்று வாசிக்கிறோம். கண்ணீர் விட்டார்னு காலையில சிந்திச்சோம். இயேசு எப்ப கண்ணீர் விட்டு அழுதார் சொல்லுங்க. அவரு ஒலிவமலையிலிருந்து தனக்கு முன்னே இருக்கிற எருசலேம், ஒலிவமலை எருசலேம் மலையை விட ஒரு 500-600 அடி உயரமான மலை. ஆகையினால நம்ம அந்த ஒலிவமலையின் உச்சியிலிருந்து பார்க்கும்போது ஒரு அந்த எருசலேம் பட்டணத்தினுடைய ஒரு ஓவரால் வியூ நமக்கு கிடைக்கும். அப்போ அவர் இறுதி முறையாக எருசலேமுக்கு போகும்போது அங்க ஒரு கோயில் கட்டி வச்சிருக்கிறாங்க. இங்க இருந்துதான் இயேசுவானவர் எருசலேமை பார்த்து அழுதாருன்னு சொல்லி ஒரு பெரிய கோயிலை கட்டி வச்சிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, எதுக்காக அழுதார் அப்படின்னு சொன்னா, மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல அவர்கள் இருந்தது மாத்திரமல்ல, தங்களை தேடி வந்த மெய்ப்பனை அவர்கள் இப்பொழுது என்ன செய்கிறார்கள், இவனை அகற்றும், இவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி ரோமருடைய கையிலே அவரை பிடித்து கொடுக்க போகிறார்கள். அப்போ தங்களுக்கு வரப்போகிற கிருபையை அவர்கள் போக்கடித்ததினாலே அவர் துக்கம் தாங்க முடியாதவராக அழுதார் என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுதார் என்று நாம் வாசிக்கிறோம்.
பிரியமானவர்களே, காரணம் என்ன என்று சொன்னால், யாரும் அறியாமைனாலே அழிந்து போவது அவருக்கு இஷ்டம் கிடையாது. So the Lord has a greater burden for souls. So he doesn't like anyone to perish. இந்த சிந்தையை நாம் அதிகமாக உற்று பார்க்க அழைக்கப்படுகிறோம். So there is a verse to start with, 2 Peter 3:9. 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், how long should I go? Until the way they look at me differs. Okay, so if you don't look at me differently, I may not have a stop. Okay, adorators. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். எத்தனை வார்த்தைகள் அங்க போட்டிருப்பாருங்க. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். So this is the passion and longing of the Lord, that none should perish and all should come to repentance. பிரியமானவர்களே, again we have a verse in Matthew 18:14. Matthew 18:14. இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, the book of Ezekiel that depicts the heart of the Lord, especially in Ezekiel 33:11. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் அல்லது அழிவை விரும்பாமல், துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்றார். என்னுடைய ஜீவன் அதுவாயிருக்கிறது, என்னுடைய விருப்பம் அதுவாயிருக்கிறது, என்னுடைய ஏக்கம் அதுவாயிருக்கிறது. என்ன ஏக்கம்? பிரியமானவர்களே, துன்மார்க்கனுடைய மரணம் என்பது எனக்கு அதி துயரமானது. Again in Ezekiel 18:23. எசேக்கியேல் 18:23. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, not even an iota can I tolerate the death of someone or someone perishing. துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ one thing we know, God has a longing. அந்த லாங்கிங் என்னன்னா, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. நமக்கு அந்த லாங்கிங்ல ஏதாவது ஒரு ஷேர் இருக்கா? அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்ம ரட்சித்திருக்கிறார். அப்போ அவருக்கு அப்படி ஒரு ஏக்கம் இருக்கிறது என்று சொல்லும் போது, பிரியமானவர்களே, அந்த ஏக்கத்திலே ஒரு பகுதி நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தர் எதுக்காக நம்மை ரட்சித்தார்? 1 பேதுருல வாசிக்கிறோம், அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு எதுக்காக வரவழைக்கப்பட்டீர்கள்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, to declare the might of the Lord, the grace of the Lord, the saving grace of the Lord. அப்போ only to proclaim we have been predestined and liberated from our sinful life, with a very purpose that we must reflect the love of God, the saving grace of the Lord to the world. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டதனுடைய முக்கியமான நோக்கமே, உலகத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகும்போது கர்த்தருடைய பிரதிநிதிகளாக உலகம்
இப்படி ஒரு ரட்சிப்பு, இப்படி ஒரு நேச கர்த்தர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே வாட் இஸ் அவர் ரோல், அதை நிறைய இடத்துல நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஒரு சில வசனங்களினாலே நாம் அதை புரிந்து கொள்வோம். வாட் த லார்ட் வாண்ட்ஸ் us டு பி. கர்த்தர் எவ்வளவு இரக்கமுள்ளவராயிருந்தாலும், துன்மார்க்கனுடைய அழிவை அவர் விரும்பாதிருந்தவராலும், அவர் நீதி உள்ள கர்த்தர். He is a God of just, so he has to execute judgment. However loving he be, however graceful he be, however merciful he be, he is a righteous God. So he cannot be blindfolded to untoward things. கர்த்தர் நீதியை சரிக்கட்ட வேண்டிய நீதிபதியாய் இருக்கிறார். அதை நம்ம எங்க வாசிக்கிறோம்? The book of Psalms chapter 7 verse 11 and 12. Psalm 7, 11 and 12. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவள் நார்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். He is ever ready to shoot. So the arrow is pointing against us, anytime to be released against us. அவர் தமது வில்லை நாணேற்றி தன்னுடைய பட்டயத்தை கருக்காக்கி வைத்திருக்கிறார். அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன் என்று நாம் வாசிக்கிறோம். But at the same time, he doesn't want to release it. Though he points it, he doesn't want to release it because he doesn't want the person to die. ஒருவன் தன்னுடைய பாவத்திலே சாகிறது அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அவர் நீதியுள்ள கர்த்தராய் இருக்கிறதுனால அவர் அந்த வில்லை நாணேற்றி அம்பை நமக்கு நேராக பிடிக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றாரு? I need someone in between us. There is a sinner, out of his ignorance he is in his sin, and as a judge it's my duty to release the arrow against him. அவனுக்கு விரோதமாக நான் என்னுடைய பட்டயத்தை அனுப்ப வேண்டும். ஆகவே எனக்கும் அவனுக்கும் இடையிலே ஒருவர் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இப்போ நம்ம வாசிக்கிறோம், பிலேயாம் அவரு கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் ஒரு பயணம் செய்கிறார். அந்த காலத்துல ஸ்கூட்டர் இல்லை, அதனால அவர் எதுல போனாரு? கல்தேல போனார். பிரியமானவர், லாங் டிஸ்டன்ஸ். அவர் இப்படி போறது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. He wanted him not to go, but still he proceeded. அப்படி போகும்போது ஸ்கூட்டர் பஞ்சர் ஆகிற மாதிரி இந்த கழுதை அப்பப்போ என்ன பண்றது? தகராறு பண்ணுது. அப்புறம் தகராறு பண்ணி முடிச்ச பிறகு அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இந்த கழுதையை போட்டு சாத்துனது. நம்ம ஸ்கூட்டரை உதைக்கிற மாதிரி எவ்வளவு உதைச்சா ஸ்டார்ட் ஆகுமோ அவ்வளவு உதைச்சாராம். இப்போ கர்த்தர் கழுதையினுடைய வாயை திறந்துட்டாரு. அப்ப கழுதை சொல்லுச்சு, ஐயா அவனுக்கு கண்ணு இருக்கா, முன்னாடி பாரு அப்படின்னு. முன்னாடி பார்த்தா அங்க என்ன வாசிக்கிறோம் பாருங்க. எகிப்தில் உள்ள தலைச்சன்களை சங்கரிக்க கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா உங்களுக்கு? சங்கார தூதனை அனுப்பினார். ஆனால் பிலேயாமை அவனுடைய தவறான வழிகளிலே தட்டி கேட்கும்படியாக யார் அனுப்பினார்? அவரே வந்தார். கர்த்தருடைய தூதனான வர் அப்படின்னு வாசிக்கிறோம். எங்கெல்லாம் கர்த்தருடைய தூதனான வர் என்று போட்டிருக்கிறதோ அங்க கர்த்தர் தாமே வந்தார் என்பதை நான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்லி டு டிஃபரன்ஷியேட் தட். இப்ப அங்க 3 பேர் ஆபிரகாம்கிட்ட போனாங்க. அப்ப 2 பேர் என்ன செஞ்சாங்க? சோதோமை நோக்கி போய்விட்டார்கள். அப்ப கர்த்தருடைய தூதனானவரோடு கூட சேர்ந்து ஆபிரகாம் நடக்கிறார். அப்ப என்ன சொல்றாரு? தேவரீருக்கு கோபம் வராம இருந்தா
இன்னும் ஒரு தடவை நான் பேசுறேங்கிறாரு. So we must learn to understand. There is indications in the Bible that the Lord came in person. இப்போ பிலேயாம் is a child of God. ஆகையினாலே கர்த்தரே அவர் நேரடியாக வந்தார். Though it is written the angel of the Lord, we must understand this is the very Lord who came against Balaam. அங்க என்ன நம்ம வாசிக்கிறோம்னா, அவர் பட்டயத்தோடு வந்தார், பட்டயத்தை கையிலே கொண்டு வந்தார், அப்படிலாம் நம்ம வாசிக்கல. What's written there? He stood there with the drawn sword ready to strike. அது அப்படியே அவனை ரெண்டா வெட்டணும்னு சொல்லி அவர் அந்த பாதையிலே நின்றார். Such was the wrath of God against the willful sin of Balaam. நம்மில் அநேகருடைய பாவம் அப்படிதான். நாம் கண்டதையும் டிவியில பார்த்துட்டு இருக்கும்போது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செல்போன்ல பார்த்து லைத்து கொண்டிருக்கும் போது, தேவனுடைய பட்டயம் நம்ம இரண்டாக வகுக்கிறதுக்கு ஆயத்தமாய் இருக்கிறது என்பதை நமக்கு கழுத இல்லாதனால நம்முடைய கண்கள் காண்கிறது இல்லை. Many a time it is so. சோதோமிலே அக்கினி இறங்கினது போல கர்த்தருக்கு விரோதமாக துணிவான தீர்மானங்களை எடுக்கிற குடும்பங்கள் மீது தேவ அக்கினி விழும்படியாக ஆயத்தமா இருக்கிறது என்பதை அநேக கண்கள் காண்கிறதில்லை. பிழையாம அடிக்கணும், ஆனா பிழையாம என்ன செய்யக்கூடாது, சாகக்கூடாது. அதனால கர்த்தர் அருமையான ஒரு கழுதையை கொடுத்தார். இந்த கழுதை இல்லாம இருந்திருந்தால் மௌனம் இப்ப ரெண்டா இருப்பேன்னு சொன்னார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய இரக்கத்தினாலே நாம் காக்கப்படுகிறோமே அல்லாமல் அந்த பட்டயத்தை நம்முடைய கண்கள் பார்க்காததுனால கண்டதையும் பார்க்கிறோம், கண்டதையும் பேசுறோம், கண்டதையும் யோசிக்கிறோம், துணிந்து செயல்படுகிறோம். சில சமயங்களிலே அவிசுவாசிகள் பயப்படுகிற காரியங்களை கூட துணிகரமாய் விசுவாசிகள் செய்கிறது உண்டு. கோர்ட்டுக்கு போறதும் போலீஸுக்கு போறதும் they never hesitate. கர்த்தர் என்ன நினைத்துக் கொள்வார் என்று கூட அவர்கள் சிந்திக்கிறதில்ல. சில நேரம் ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ண தயார் பண்ற மாதிரி சில இடர்களை கொடுப்பாரு. you are very rash, think again அப்படின்னு வான் பண்றதுக்கு கொடுப்பாரு. அப்படி கொடுக்கும்போது நமக்கு என்ன வேணும், we get irritated more, we are emboldened more. ஏன்னா இந்த சம்பவம் வாசிக்கும் போது நம்ம புத்தி வரணும். why is the hindrance? the Lord wants me to think again. அப்படி சிந்திக்கக்கூடிய விசுவாசிகள் இன்றைக்கு இல்லை. பிரியமானவர்களே, இப்போ இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, பிலேயாமுக்கு தப்பு வைக்க என்ன இருந்தது, ஒரு கழுதை இருந்தது. முதல்ல அவர் வெட்ட போனாரு, அது என்ன பண்ணுச்சு, வழியில இருந்து திடீர்னு வயல்ல இறங்கிருச்சு. ரெண்டாவது தடவை என்ன பண்ணுச்சு, ஒரு கட்டச்சோர்ல வச்சு அப்படியே அவன் காலை தேய்ச்சிச்சு. மூன்றாவது தடவை என்ன பண்ணுச்சு, கீழே படுத்துருச்சு, போதுண்டா சாமின்னு சொல்லி. பிரியமானவர்களே, இதெல்லாம் தேவனுடைய இரக்கமாயிருக்கிறது. 3 முறை இந்த பிலேயாமை அவர் இரண்டாக வகுந்து போட அவருடைய நீதி, அவருடைய கோபம் அவரை ஏவின போதும், அந்த பிலேயாமின் மேல் கர்த்தர் வைத்திருந்த அன்பானது அந்த ஓங்கப்பட்ட பட்டயம் இறங்கக்கூடாதபடி தடுத்து நிறுத்தியது என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, லூக்கா 13ஆம் அதிகாரத்துல நாம் 2 அகால மரணங்களை குறித்து வாசிக்கிறோம். ஏரோது அநேக யூதருடைய இரத்தத்தை அவர் சிந்தினார் அப்படின்னு சொல்லி இயேசுவானவருக்கு சொன்னாங்க. சீலோவாமிலே கோபுரம் இடிந்து விழுந்து அநேகர் இறந்து போனார்னு சொன்னாங்க. அது சொன்னப்ப கர்த்தர் சொல்றாரு, நீங்கெல்லாம் அந்த பட்டயத்துக்கு இரையாகல, அதனால நீங்கெல்லாம் யோக்கியம் நினைக்கிறீங்களா? நிறைய தடவை உங்க தலையில இப்படிதான் விழுவதற்கும் ரத்தம் சிந்துவதற்கும் நியாயம் இருந்தது, முகாந்திரம் இருந்தது, அவசியம் இருந்தது. ஆனால் நீங்கள் தேவனுடைய இரக்கத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறீர்கள். not because that you are so good that you still exist.
Still you continue to sing happy birthday, not because you deserved it or you deserve it. It's sheer grace of God. அப்ப அவர் உவமையை சொன்னார். 1 முதல் 9 வசனங்களிலே அகால மரணங்களை குறித்து வாசிக்கிறோம். பின்னான வசனங்களிலே அவர் சொன்ன ஒரு உவமையை குறித்து நான் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ the axe is ever ready to be risen and it is ready to cut. ஆனா அங்க ஒரு கார்டனரை பார்க்கிறோம். அந்த கார்டனர் சொல்றாரு, லார்ட் லெட் இட் பி திஸ் இயர் ஆல்சோ, இந்த வருஷமும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. இந்த வருஷமும்னா என்ன அர்த்தம்? There had been previous occasions where he had been pleading in அர்த்தம். Year after year he is pleading. அப்போ நம்ம மேல நிறைய பேருக்கு இன்னும் கோடலி இறங்கல அப்படின்னால் அவருடைய காரணம் என்ன? There is a gardener pleading with the Lord for some more chances for us to rectify ourselves. சொல்றார், நான் சுத்திலும் கொத்தி என்ன செய்றேன்? எரு போடுறேன். I'll make some more attempts to correct him, to correct her from this filthy habit. பிரியமானவர்களே, இப்போ கர்த்தருடைய ஏக்கம் எப்படியா இருக்குதுன்னா, இந்த கழுதையை போல, இந்த தோட்டக்காரனை போல பாவத்திலே அழிந்து கொள்கிற மக்கள் மீது தேவ கோபம் இறங்காதபடி கர்த்தருடைய இரக்கத்துக்காக கெஞ்சுகிற தம்முடைய பிள்ளைகளை தேவன் எதிர்பார்க்கிறார். He is longing after somebody to stand between the sinner who deserves the punishment of God or wrath of God and him as a righteous judge. That is the major function of a child of God. This is the deep expectation of the Lord. கர்த்தருடைய ஏக்கம் என்னவாய் இருக்கிறது? எனக்கும் நியாயமாய் தேவ கோபத்தை சந்திக்கிறவர்களுக்கும் இடையிலே ஒருவர் இருக்க அவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஏக்கம், நான் ஏற்கனவே எசேக்கியேல் புஸ்தகத்துல சொன்னேன், துன்மார்க்கன் அழிகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். The book of Ezekiel chapter 22 and verse 30. 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் அப்படின்னு சொல்றார். I continue to search in the midst of my people who are my children. I continue to search for someone. என்னது? எதுக்காக? நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு, தேவ கோபம் இறங்காதபடிக்கு, எனக்கும் அவர்களுக்கும் இடையே சுவரிலே உண்டாயிருக்கிற விரிசலை தடுக்கத்தக்கதாக ஒருத்தரை தேடினேன் அப்படின்னு சொல்றார். அது எப்படிங்க விரிசல்னு உங்களுக்கு தெரியும்? அப்படின்னா, ஏற்கனவே வேதத்துல தேவ கோபம் வராதபடிக்கு கருணையின் சுவர் இருக்கிறது. ஆனால் அங்கே பல இடங்களிலே விரிசல் உண்டாகிறது, மனிதனுடைய இருதய கடினத்தை நிமித்தம். Shall we read in one verse from the book of Isaiah chapter 30 and verse 13. ஏசாயா 30 வசனத்தை வாசிக்கலாம். இந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்ந்த சுவரில் விழ பிதுங்கி நிற்கிறதும் திடீரென்று சடுதியாய் இடிய போகிறதுமான வெடிப்பை போல இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார். அப்போ மனிதனுடைய வீழ்ச்சியானது, துணிகரமான பாவமானது சுவரிலே ஒரு விரிசலை உண்டாக்கின நிலைக்கு ஒப்பாயிருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, நான் நியாயமாய் தேசத்தை அழிக்காதபடிக்கு
திறப்பிலே நிற்கத்தக்கதாக ஒருவனை தேடினேன். ஆனா என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நிறைய ஆசை இருக்கு. ஆனா ஏன் ஆசைய பத்தி அவங்களுக்கு என்ன இல்ல, ஆசை இல்ல. They have their own interest. They have their own taste. And no one cares for my taste. பிரியமானவர்களே, அப்புறம் என்ன சொல்றாரு? திறப்பின் வாயிலே நின்ற ஒரு மனுஷனை சுட்டி காட்டுகிறார். கடைசியா ஒரு ஆளை நான் பிடிச்சேன் அப்படின்னு சொல்றார். அதை எங்க வாசிக்கிறோம்னா, புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 106, 106 சங்கீதம் 23 வசனம். சங்கீதம் 106, 23. அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். So finally he found one man. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்த போது அவர்களை அழிப்பேன் என்று சொன்னார். அப்ப குறுக்க வந்து ஒருத்தர் நின்னுட்டார், மோசே. ஆகவே இங்க வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, அவர் அவர்களை அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு மோசே திறப்பிலே நின்றார். அப்ப திறப்பில நின்றா என்ன செஞ்சாரு? கையை எப்படி விரிச்சுக்கிட்டே நின்றாரா? அமலேக்கியருக்கு யுத்தம் நடக்கும் போது திறப்பிலே நிற்கிறது என்றால் என்ன? What does it mean to stand in the breach? That we read in the book of Exodus, chapter 32, verse 12 through 14. யாத்ராகமம் 32 அதிகாரம் 12 முதல் 14 வசனங்கள். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர் மேல் பரிதாபம் கொள்ளும் என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். ஏன் இது மோசே சொன்னாதான் செய்யணுமா? Primarily we should understand how far are my children interested in my interest. நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, எத்தனை பிள்ளைங்க அப்பா அம்மாவை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நம்மகிட்ட காரியங்களை கேட்டிருக்காங்க? சிந்திச்சு பாருங்க. அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன விருப்பம் எல்லாம் கேட்பாங்க. என்னைக்காவது டாடி வாட் டு யூ லைக் மோர், வாட் டு யூ வாண்ட் ஃப்ரம் மீ, மமா வாட் டு யூ லைக், வாட் குட் ஐ டூ ஃபார் யூ டு மேக் யூ ஹாப்பி? அப்படி பிள்ளைங்க கேட்டிருக்காங்களா? They will never ask, because we never ask God the same thing. So they are only prototype of us. If we are filthy, how can I expect our children to be so good? Ridiculous. We never care for God or His love. பிரியமானவர்களே, அப்பொழுது கர்த்தர் அவர் மேல் செய்ய யோசித்திருந்த தீங்கை விட்டு அவர் மாறினார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். நிறைய பெற்றோர் இருக்கும், நம்ம பிள்ளைங்க போற ரூட்டு சரியில்லைன்னு தெரியும். நிறைய பேர் இதை அடிக்கடி போன் பார்க்குதுன்னா போனை புடுங்கி வைக்கிறதுக்கு பழகி இருக்கிறாங்க. ஆனால் பிரியமானவர்களே, பிள்ளைங்க போற ரூட்டு சரியில்லைன்னா, ஆண்டவரே உம்முடைய நீதியான கோபம் என் பிள்ளையுடைய திருட்டு வாழ்க்கையினால அவன் மேல் அவள் மேல் இறங்கி விடாதபடி ஆண்டவரே கிருபையாக நீர் இறங்கும் என்று பிள்ளைக்காக ஜெபிக்கிறவங்க இருக்க பார்த்திருக்கீங்களா? The so-called believers, பிள்ளைக்கு வைத்த வலி, பிள்ளைக்கு ஜுரம் அப்படின்னா துடியா துடிக்கிறோம். அதை அப்படியே விட்டா அது அட்லீஸ்ட் செத்து கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு போகும். அதையும் விடமாட்டோம். ஆனால் பிரியமானவர்களே, இந்த மாதிரி ஒரு சரீர நன்மைக்கு துடிக்கிற பெற்றோர் என் பிள்ளை செஞ்சிருக்கிறத பாருங்க. இன்னைக்கு திருட்டுத்தனமா இப்படி செஞ்சிருக்குன்னு ஸ்கூல்ல சொல்லி இருக்கிறாங்க. அன்றைக்கு ராத்திரி முழுத்தும் சாப்பிடாம, ஆண்டவரே நீர் என்ன செய்வீரோ எனக்கு தெரியாது, unless you set her right, unless you set him right, I can never eat.
அப்படி ஜெபிக்கிற பெற்றோர் பார்த்திருக்கீங்களா? இதெல்லாம் ஃப்ராடு. அதனால்தான் பிள்ளைங்களும் அப்படி இருக்கு. சிந்திச்சு பாருங்க. கர்த்தர் என்ன பார்க்கணும்? நான் நியாயமாய் உன் பிள்ளையை அழிக்காதபடி, உன் மகனை அழிக்காதபடி, அவன் போற இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி கைய கால உடைச்சிக்காதபடி, அவனுக்காக என்னுடைய கோபம் மாறும்படி ஜெபிக்கக்கூடிய ஒரு தகப்பனை, ஜெபிக்கக்கூடிய ஒரு தாயை நான் தேடுகிறேன். எத்தனை பேரை கண்டுபிடிச்சாராம்? ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பவுலுடைய ஊழியத்துல இந்த ஆத்தும தாகத்தை குறித்து பார்க்கும்போது, பிரஜாதருடைய காரியங்கள், யூதருடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது, அவருடைய இருதயத்தினுடைய மனப்பக்குவத்தை நாம் வேத வசனங்களிலே வாசிக்கும் போது, ஆவியானவர் அதற்கு நமக்கு முன்மாதிரியாக எழுதி இருக்கிறதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கிறது. ரோமர் 9 முதல் 3 வசனங்கள்ல சொல்றார், எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது. என்னையா அப்படி உனக்கு கஷ்டம் அப்படின்னா, மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை பற்றி நான் சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே என்று சொல்லுகிறார். அதனாலதான் அவருடைய ஊழியத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணினார். அநேக ஆத்துமாக்களை அவர் சம்பாதிக்க முடிந்தது. காரணம் என்ன? தெய்வத்தினுடைய அந்த பாரத்தை, ஆத்தும தாகத்தை அவரால் கொஞ்சம் ஷேர் பண்ண முடிந்தது. So Paul was a great successful man, mainly because the passion he had for soul. So it is so he reveals his burden in the book of Romans chapter 9 in the first 3 verses. நான் காலையில சொன்னேன், இயேசு கண்ணீர் விட்டு அழுதாருன்னு சொல்லி. பிரியமானவர்களே, இப்போ நம்மளுடைய ஆத்தும தாகம் எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம எல்லாத்தையும் எதுக்காக கர்த்தர் ரட்சித்திருக்கிறார்? பல்ல கடிச்சிட்டு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதுக்கு. அப்படிதானே? அப்படிதானே? இல்ல, கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறத wherever you go, whenever you have time, நீ என்ன செய்யணும்? You work for the radiation of the love of the Lord. இதை தவிர உனக்கு பெரிய பொறுப்பு நான் கொடுக்கல என்று கர்த்தர் சொல்லுகிறார். சமுதாயத்துல நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. இந்த சபையில பொறுப்பே இல்லாத யாராவது இருக்கீங்களா? சிந்திச்சு பாருங்க. படிக்க போற பிள்ளைங்க, படிப்பு இருக்கு, பொறுப்பு. சகோதரிமாருக்கு சமையல் இருக்கிறது, சகோதரமாருக்கு சம்பாத்தியம் இருக்குது. சிலருக்கு எக்ஸ்ட்ரா பொறுப்பெல்லாம் இருக்கலாம். சிலர்லாம் சில கமிட்டியில இருப்பாங்க. பிரியமானவர்களே, இப்படி ஹோம் கார்டுன்னு இருக்குது, ரோட்டரின்னு இருக்கு, அம்வேன்னு இருக்கு, வந்தது போனது என்னெல்லாமோ இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாம் செய்யறாங்க. ஆனா இதுல நான் ஒரு ஸ்டூடெண்ட், நான் படிச்சதும் இல்லை, பரீட்சை எழுதணும் இல்லை. இப்படி யாராவது பார்த்திருக்கீங்களா? Have you ever seen? I am a married wife, but I never cooked. இருக்கலாம், சில அம்மாமார் இருக்கலாம், மகளை நீ கவலைப்படா, நீ சாகிற வரைக்கும் நானே சமைச்சு போடுறேன் அப்படின்னு கொடுத்து வச்ச அம்மாமார் இருக்கலாம், எனக்கு தெரியாது. பட் வாட் இஸ் த கம்பேட்டபிலிட்டி? I am a responsible wife. I don't know even how to cook. I never cooked. Have you come across anyone like that? அதுக்கப்புறம் 5 பைசா நான் சம்பாதிச்சதுல 25 வருஷம் நான் குடும்பம் நடத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. மேபி. வாட் a wonderful husband. பிரியமானவர்களே, அப்போ உலக பொறுப்புல முடிஞ்ச அளவுக்கு உண்மையா இருக்கணும்னு உனக்கு ஒரு அறிவு இருக்கு. ஆனால் ஒரு முறை கூட என் வாயை திறந்து கர்த்தரை பத்தி நான் அடுத்தவங்களுக்கு சொன்னதில்லை.
எவ்வளவோ வெட்டி கதை, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் நான் பேசியிருக்கிறேன். ஆனால் கர்த்தரே வழி என்றும், அந்த வழியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தேவ ஆக்கினையை சந்திக்க போகிறாள் என்றும் ஒருத்தரிடத்திலாவது சொல்லாத அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு, விசுவாசிகள் உண்டு. Not even once they have opened their mouth for the Lord who has saved them, gave his life for them with a great expectation. நான் ரட்சிக்கப்பட்டு 25 வருஷம் ஆச்சு. ஆனா ஒரு ஆத்மாவை கூட கர்த்தர்கிட்ட கொண்டு வந்ததில்லை. எனக்கு அதை பத்தி ஒரு வெக்கமும் கிடையாது, அதை பத்தி எனக்கு அக்கறையும் கிடையாது. வாட் அ ஷேம். கல்யாணம் கட்டிருச்சு, பொண்ணு ஊருக்கு போயிருச்சு, இப்ப 3 மாசம் கழிச்சு வந்திருக்கு. சபையில சகோதரிமார் என்ன முதல்ல கேட்பாங்க பார்த்த உடனே? நீங்க நல்லவங்க, நீங்க ஒன்றும் கேட்க மாட்டீங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச சகோதரிமாரெல்லாம் பொண்ணு வந்தோடனே, என்னம்மா விசேஷமா? சரி, அவங்க சும்மா இருந்தாலும் உனக்கு சும்மா இருக்க விடல. இந்த விஷயத்துல ரொம்ப புத்தி இருக்கு. நீ ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு. எத்தனை ஆத்துமாக்களுக்கு தேவ கோபம் இறங்காதபடி முழங்கால் நின்று கதறி இருக்கிறான்னு எத்தனை பேர் சாட்சி சொல்லுவாங்க? சொல்லி வெட்கமும் இல்ல, துக்கமும் இல்ல. ஷேம்லெஸ் லைஃப், யூஸ்லெஸ் லைஃப், ரெடண்டன்ட் லைஃப். இதுக்கா ரட்சித்தாரு? பாட்டல வேணாம், சேனல்ஸ் ஒன்லி பிளஸட் சேவியர், சேனல் ஒன்லி அப்படின்னு சொல்லி. Have you been a channel? You had been a dam blocking the grace of God. You are a hindrance to the expansion of the kingdom. You are a destroyer. In no way you are constructive. நாம ஜெபிக்க வேண்டியதெல்லாம், மெய்யாகவே நீர் என்னோடு கூட இருப்பீரானால் எனக்கு இருக்கிற புருஷனை நீங்க ரட்சிக்கணும். இல்லைன்னா வெளியில போய் அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியாது. Unless you save him, நான் உம்மை விடேன். நான் ஒழுங்கா சாப்பிட மாட்டேன், தலை சீவிட மாட்டேன், வெளியில கூட போக மாட்டேன். அவரை மாத்துறீங்களா இல்லையா? இப்படி ஜெபிக்கக்கூடிய பெண்களை நான் பார்க்கல. வெளியில போய் சொல்லுவாங்க, என் புருஷன் எல்லாரும் மாத்திரம் இல்ல, மோசமான ஆளுன்னு சொல்லி. வெக்கமல்ல உனக்கு? எதுக்காக கொடுத்திருக்கிறாரு? சிந்திச்சு பார்க்கணும். So that he may experience the flow of love, the protection in you. நம்ம பிள்ளைங்களுக்காக, பிள்ளைங்க மார்க் எடுக்கலன்னா துடிச்சு போறோம். ஆனா தேவ கோபம் நிக்கிறதுன்னு நம்ம பார்க்கறது இல்ல. அநேக பிள்ளைகள் நல்லா படிச்சு நல்ல வேலை கர்த்தர் கொடுத்து நல்ல சம்பாத்தியம் கொடுத்து உயர்த்தும் போது பிசாசினுடைய தூதர்களாய் மாறி இருக்கிறார்கள். விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகள். காரணம் என்ன? You don't know what is life and death. Like Adam and Eve, ரெண்டும் பக்கத்துல இருக்குது. கர்த்தர் கேட்கிறார், மவனே உனக்கு எது வேணும் சொல்லி. What they reached was only death and curse. உலகத்தானை போல ஆவிக்குரிய காரியங்களுக்காக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்காமல் எல்லாம் ஐடிக்காகவே வளர்த்து குப்பை தொட்டிகளாக மாறி இருக்கிறோம் குடும்பங்கள். இன்னும் அறிவு முளைக்கல. எத்தனையோ குடும்பங்களிலே இளைஞர்கள் கர்த்தருக்காக பாடுபடுகிறதை விட கண்டவனுக்காக உழைச்சு கை நிறையா சம்பாதிச்சு நரகத்துக்கு தீவித்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றோருடைய பொறுப்பு என்ன? அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். கர்த்தர் சாத்தினார்னா செத்துட்டு போட்டோம். இதுக்கா பெத்து போட்டோம்? பிரியமானவர்களே, இந்த மாயமான வாழ்க்கை எத்தனை நாள் வாழ போறோம்? பிரியமானவர்களே, சிந்திப்போம். ஆத்தும தாகத்தோடு கூட நம்ம ஒரு படி எடுத்து வச்சோம்னா கர்த்தர் அபரீதமாய் நம்மை பயன்படுத்துவார். பெரிய ஆச்சரியம்.
என் பேர பிள்ளைங்க எல்லாம் மீன் பிடிக்கணும் கூட்டிட்டு போகணும்னு சொல்லிச்சு. ஒரே ஒரு தடவை தான் கூட்டு போக முடிஞ்சது எனக்கு. கூட்டு போன ஒரு தூண்டி எல்லாம் செஞ்சு போட்டோம். காலையிலேருந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போட்டோம். ஒன்றும் கிடைக்காது, இந்த பழம் புளிக்கும்னு சொல்லி திரும்பி வந்துட்டோம். அப்படி போடும்போது ஒரு மீன் கிடைச்சிருச்சுன்னு வைங்க, அதில் இருக்கிற சந்தோஷம் ஆயுசு முழுசும் நமக்கு என்ன செய்யாது, மறக்காது. ஒரு ஆத்மாவை என் மூலமாக கர்த்தர் தனக்காக ஆதாயப்படுத்தினால் 1000 புள்ள பெத்தா கூட அந்த சந்தோஷம் வராது. தெரியுமா உங்களுக்கு? ஆகவே ரட்சிக்கப்பட்டவர்கள் நான் கர்த்தருடைய பிள்ளை என்று ஸ்கூல்ல சொல்லும் போது, காலேஜில் சொல்லும் போது, ஹாஸ்டல்ல சொல்லும் போது, வேலை செய்கிற போகிற இடத்துல கோவர்க்கர்ஸ்ட சொல்லும் போது, அது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சாட்சியா இருப்பதற்கு ஒரு உதவியா இருக்கிறது. நான் போன உடனே கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டா அப்புறம் திருட்டு வேலையெல்லாம் நான் செய்ய முடியாது. பொய் ரீசன் எழுதினாதான் பிஎஃப் லோன் கிடைக்கும் அப்படின்னா அப்படி ஒரு லோன் எனக்கு வேண்டான்னு சொல்லுவோம். காரணம் என்ன? ஆல்ரெடி ஐ ஹவ் டிக்ளேர்ட் that I am a child of God. So that itself is a safety. If you declare that you are a child of God in the school, in your class, in your hostel, in your college, the place we work, it is a help and incentive for you to live for God. That will protect you. பிரிமணர்களே, நான் படிக்க போகும்போதே பிள்ளைங்களை சரியா எக்யூப் பண்ணணும். நீ மார்க் எடுத்து கிளிக்கலாம் வேண்டாம். But be careful to reveal yourself as a child of God. It is very easy to lose, too difficult to express your faithfulness to God. இப்போ இளசுகளுக்கு என்னுடைய சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட போது தப்பே செய்யக்கூடாதுன்னு நினைப்பேன். எவ்வளவு திங்க் பண்றேனோ அந்த அளவுக்கு செய்வேன். நான் ரட்சிக்கப்பட்டு 4 வருஷம் ஒரு தடவை பாவம் செஞ்சிட்டோம்னா அவ்வளவுதான், கதை முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு முறை பரம ஈவை ருசி பார்த்தும் மறுபடியுமாக இதை செய்கிறவன் he loses the grace ன்னு வாசிக்கிறோம். அதான் எனக்கு தெரிஞ்சது. I was just 12 years old. எனக்கு அதை மாத்தி சொல்லித்தரதுக்கு யாரும் இல்லை. ஆகையினாலே கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் சுத்தமாய் வாழ்வதற்கு எனக்கு பலன் இல்லை என்று சொல்லி ஒரு பக்கம் தெய்வத்துக்கு பயந்தும் ஒரு பக்கம் பாவத்தின் அடிமைத்தனத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்ப நான் வீட்டை விட்டு முதல் முறையாக பிரிந்து, எங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப கண்டிப்பானவங்க. அவ்வளோ ஈஸியா எதுவும் தப்பு செய்ய முடியாது, அதனால எதுனாலும் திட்டுத்தனமாக தான் செய்யணும். இப்போ முதல் முறையாக நான் கல்லூரிக்கு போனேன். இந்த இயர் 64 and 65 வீட்டை விட்டு வெளியே போனேன். இப்போ பிசாசு சொன்னா, மவனே இப்ப அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, நீயே உனக்கு அதிகாரி. அதனால நீ என்ன பண்ணு, இப்படி 2 தோணியில போயிட்டு இருக்காத. ஆல்ரெடி யூ ஆர் அ ஃபாலன் மேன். So make use of the liberty I am giving you. Go and explore the world. அப்படின்னு சொல்லி கொண்டு போய் எங்க இறக்கி விட்டான்? ஹாஸ்டல்ல இறக்கி விட்டான். ஒரு வாரம் ஆச்சு. ஒருத்தர் வந்தார். அந்த தம்பி, நீங்க கிறிஸ்டியனான்னு கேட்டார். ஆமான்னு சொன்னேன். எவ்ரி ஈவினிங் we have prayer. You should join us அப்படின்னு சொன்னாரு. பார்க்குறேன் அப்படின்னு. பார்க்குறேன்ல இல்லை, கெட் ரெடி, புட் ஆன் யுவர் ஷர்ட், யூ கம் ஆஃப்டர் மீனார். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. யாரா அவன், முன்ன பின்ன தெரியாதவன் இந்த மாதிரி எழுத்துட்டு போறான், தலையெழுத்தேன்னு சொல்லி போனேன். போனா அந்த காலேஜ் முடிஞ்ச நேரம் எல்லாம் அங்கங்க உட்காந்து 10-15 பேர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. தம்பி நீங்க இங்க ஜெபம் பண்ணுங்கன்ட்டு போயிட்டாரு. மனுஷன் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா 2 மணி நேரம் ஆச்சு, ஒருத்தனும் எந்திரிக்கல. நான் உட்காந்துட்டேன். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, என்ன ஜெபம் பண்றாங்க 2 மணி நேரத்துக்கு? இந்த மாதிரி என்ன கொண்டாந்து டீலால் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி போனேன். கரெக்டா அடுத்த நாள்
ஏற்கனவே வந்த டைமுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டார் அந்த ஆளு. திரும்ப கூட்டிட்டு போனார். அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல போனேன். போய் அப்படியே முழங்கால் போட்டேன். நானும் வந்து மாட்டினேன் பாரு. உலகத்தை பார்க்கணும்னு வந்தேன், இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே உட்காந்துருந்தேன். அப்படியே 2 மணி நேரம் ஆச்சு, திரும்ப போயிட்டேன். 3வது நாள் வந்தேன். பாதி அப்படி நான் என்னை நொந்துட்டு இருக்கும்போது கர்த்தர் சொன்னாரு, how long will you be like this? பிசாசு உன்னைய கொண்டு போயிட கூடாதுங்கிறதுனாலதான் நான் உன்னை எங்க முழங்கால வச்சிருக்கிறேன். பாவத்துக்கு போறதை விட உன்னையே நொந்துகிட்டு இங்க முழங்கால் போட்டு இருக்கிறது நல்லதுங்கிறனால தான் இங்க முழங்கால் போட வச்சிருக்கேன்னு சொன்னார். கர்த்தருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, ஐ எம் சாரி. அப்போ அவர் சொன்னாரு, நீ பலவீனன் என்று எனக்கு தெரியும், நீ யோக்கியனா இருந்ததுனால் நான் உன்னை ரட்சிக்கவில்லை என்று சொன்னார். அன்னைக்கு நான் சொன்னேன், ஆண்டவரே, நான் பலவீனம், என்னை நீங்கள் பலப்படுத்த கூடுமானால் நான் இனிமேல் திரும்பி போக மாட்டேன் என்று சொல்லி நான் ஜெபித்தேன். பிரிமானால உடனே யூனிவர்சிட்டி முடிச்சு நான் உடனே இன்ஜினியரிங் போகும்போது நான் சொன்னேன், இங்கே வந்து நான் ஏற்கனவே சாட்சியை சொல்லியிருக்கேன், ஆனால் கூட சொல்றது நல்லது. ஏன்னா என் பொழப்ப கெடுத்தவர் இந்த சபையில் இருந்தவர். நான் இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் திருச்சியில். வேற எங்கேயுமே நான் அப்ளை பண்ணலை. பிகாஸ் ஐ வாஸ் ஸோ கான்ஃபிடென்ட் தட் ஐ குட் கெட் அன் அட்மிஷன் இன் இன்ஜினியரிங் காலேஜ். அப்போ திருச்சிக்கு முதலாக போனேன். அங்கே சொன்னாங்க, பிரதரனில் ஒரு நல்ல விசுவாசி இருக்கிறாரு, பொன்னுராஜன் அவருக்கு பேரு. அவர் ஒரு பாலிடெக்னிக் பிரின்சிபல், பாலிடெக்னிக் ஹெட்டு. அதனால நீங்க அவரை பார்க்கறது நல்லா இருக்கும், சந்தோஷப்படுவாருன்னு சொல்லி நான் அவரை போய் பார்த்தேன். வீட்டுக்கு கூட்டு போய் எனக்கு பிடிக்காத பொரித்த மீனையும் சப்பாத்தி சுட சுட கொடுத்து சாப்பிட கொடுத்தார். சாப்பிட்டேன். சொன்னாரு, தம்பி, உன்னை மாதிரி ஒரு ஆள் எனக்கு பாலிடெக்னிக்ல வேணும்னு சொன்னாரு. நான் தானே ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் தருவாருன்னு சொன்னேன். அப்படி சொல்லிட்டு நான் வந்துட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் இன்டர்வியூ கார்டு வந்தது, எனக்கு இன்டர்வியூ கார்டு வரல. அப்போ ப்ரொஃபஸர் மணிசுந்தரம் சொல்லி அங்கே பிரின்சிபல் இருந்தார், அவர்கிட்ட போய் கேட்டேன், ஏன் எனக்கு கார்டு வரலன்னு சொல்லி. அது சொன்னார், உனக்கு பொன்ராஜன் ஒரு ஆள் தெரியுமா, அவர்கிட்ட போய் கேளு, பதில் சொல்வார்னார். அவர் தான் சொன்னார் உனக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி. அவர்கிட்ட போய் கேட்டேன். இப்போ சொன்னார், நீங்கள் என்கிட்ட முதல்ல வந்தப்பயே சொன்னேன்ல, எங்கள் இன்ஸ்டிடியூட்டுக்கு உன்னை மாதிரி ஒரு ஆள் தேவைன்னு சொல்லி அப்படின்னு சொன்னார். இப்போ நான் இன்ஜினியரிங் டிகிரி படிக்க வந்தேனா டிப்ளமோ படிக்க வந்தேனா கொஞ்சம் சங்கடமா இருந்தது. நான் கர்த்தர் சொன்னாரு, நீ நிறைய படிக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் உன்னை ராஜாவாக்கணும்னா நீ கை நாட்டா இருந்தா போதும், எனக்கு கைபடிந்தால் போதும் சொன்னாரு. ஆண்டவரே, நானே அறவரை இங்க ஒண்ணு இல்லாத இடத்துல என்னை அனுப்புறீங்க, ஆனா ஒண்ணு, எனக்கு நிறைய மார்க் வாங்கணும், நிறைய டிகிரி வாங்கணும்லாம் ஆசை கிடையாது. போற இடத்துல மற்றவர்கள் காரி துப்புற மாதிரி எதையும் நான் செஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி எனக்கு முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட காஸ்பல் சொல்லி பழக்கம் இல்லை. ஆகையினால நானா வலிய போய் யார்கிட்டையும் உங்களை பத்தி சொல்ல மாட்டேன். ஆனால் யாராவது தெரியாத்தனமா என்கிட்ட வந்து கேட்டுட்டான்னா நான் சொல்றேன் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு நான் அந்த பாலிடெக்னிக்ல போய் ஜாயின் பண்ணேன். மண்டே கிளாஸஸ் ஆரம்பிச்சது. பிரியமானவர்களே, அப்போ சனிக்கிழமையில நான் வெராண்டால உட்கார்ந்துருக்கும் போது, நான் மெக்கானிக்கல்ல இருந்தேன், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் வந்தார். வந்து, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா அப்படின்னாரு. கேளேன் அப்படின்னு சொன்னேன். நீ கேள்வி கேட்கட்டுமான்னு கேட்கறதே ஒரு கேள்விதான், அதையே கேட்டு தொலைச்சிருக்கலாம், கேளு அப்படின்னு சொன்னோம். இப்போ சொன்னாரு, உங்களை பார்த்தா கொஞ்சம் மென்டலி அன்சவுண்ட் மாதிரி தெரியுதே அப்படின்னாரு. நான் யோசித்தேன், இதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆகவே நான் சொன்னேன், கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு அந்த ஷாக்ல இருந்து ரிலீவ் ஆனோன்னு சொன்னேன், நான் ஏன் மென்டல் ஆயிட்டேன்னு உங்களுக்கு சொல்லவான்னு கேட்டேன்.
அதை கேட்கறதுக்கு தானே வந்திருக்கேன்னாரு. இப்ப சொன்னேன், உங்களுக்கு தெரியுமா, நான் என்னுடைய 12வது வயசுல எங்க பெற்றோர்கள் அதிக விசுவாசியான பெற்றோர்கள். ஆனா நான் பாதி நாளைக்கு மேல ஸ்கூலுக்கு போக மாட்டேன். மீதி நாள் பூரா அம்பாசமுத்திரம் என்கிற ஊரிலே எங்க பார்த்தாலும் தண்ணி காடா இருக்கும். குளத்துல குளிப்போம், வாய்க்கால்ல குளிப்போம். அந்த ஊர்ல ஏறாத மரம் இல்லாத அளவுக்கு எல்லா மரத்திலும் ஏறி குரங்குகள் அனுபவிக்காத கனிகளை நாங்கள் அனுபவிப்போம். இதுதான் வாழ்க்கையா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ ஜூலை மாசம் அந்த ஊர்ல நவா மரம் அதிகம். ரோட்டு 2 பக்கமும் புளிய மரம் இருக்கிறது போல அந்த ஊர்ல எல்லா சாலைகளிலும் 2 பக்கம் பெரிய நவா மரம் இருக்கும். அப்ப கீழே விழுந்த நவா பழத்தெல்லாம் யாரும் சாப்பிட்றதில்ல, எல்லாம் மேலே ஏறி தான் சாப்பிடுவோம். அப்போ ஒரு இவ்வளோ பெரிய கிளையோடு கூட ஒருவன் கீழே விழுந்தான். கீழே விழுந்த உடனே நாங்கெல்லாம் வேகமா இறங்கி வந்தோம். மூக்கிலையும் காதலையும் ரத்தம் வந்திருந்தது. உடனே மாட்டு வண்டியில தூக்கி போட்டு ஜிஹெச் கொண்டு போனோம். கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கு இரவு கர்த்தர் என்னிடத்துல பேசினார், மகனே, உதிய மரம், முருங்கை மரம், இந்த நவாமரம் எல்லாம் சடக்குன்னு உடையும் அப்படின்னு சொல்லி உனக்கு தெரியாது. ஆனா அவன் இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தவன். அவன் விழுந்தான், ஆனா நீ தப்பிச்சுக்கிட்ட. காரணம் தெரியுமா? உன்னை தண்டிக்க அல்ல, உன்னை தருணம் தர விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அன்னைக்குதான் முதலாவது என் வாழ்க்கையில திருட்டுத்தனங்களை நான் பார்த்தேன். ஏற்கனவே சொன்னேன், எங்க அப்பா அம்மாவுக்கு நேரடியா எதுவும் செய்ய முடியாது, எது செஞ்சாலும் எப்படி செய்யணும், திருட்டுத்தனமா தான் செய்ய முடியும். அதனால கர்த்தர் சொன்னாரு, நான் இப்போ உனக்கு காமிக்கிறேன் பாரு, உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாரு, ஒரு பார்ட் உண்மை உள்ளதாக, ஒழுக்கம் உள்ளதாக, அசுத்தம் இல்லாததாக நீ பாத்தினா என்கிட்ட சொல்லுனாரு. பார்க்க ஆரம்பிச்சேன். நான் கண்டுபிடிச்சதெல்லாம், ஆண்டவரே, ஒரு பகுதியாவது என்னுடைய உள்ளும் புறமும் உண்மையும் இல்லை, சுத்தமும் இல்லை. நான் அன்றைக்கு கர்த்தருடைய கரத்துல விழுந்தேன். நான் என்னை கர்த்தருக்கு ஒப்புவித்தேன். அதுல இருந்து வரப்போகிற அழிவுக்கு தப்பித்து கொண்டேன். ஆனால் இந்த கல்லூரியில நான் வந்தப்போ புதுசா வந்த பசங்கள்லாம், இப்படி ஒரு ஆபத்து இருக்கிறது, உருவின பட்டயம் இருக்கிறது, தேவ கோபம் இருக்கிறது என்பதை அறியாமல் சந்தோஷமா ஜாலியா சிரிச்சு இப்படியெல்லாம் அவங்க நேரத்தை போக்கும்போது எனக்கு விதுக்கு விதுக்குன்னது. அந்த விழுந்து மண் செத்து போனானே, அந்த கதி இவங்களுக்கு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு விதுக்கு விதுக்குங்குது. ஆகையினால எனக்கு விளையாட வர மாட்டேங்குது. இவங்களெல்லாம் பார்த்து நான் நொந்து போய் இங்க உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னு சொல்லி இவர் எந்திரிச்சு போயிட்டாரு. அப்புறம் நான் அடுத்த நாள் இங்க, அதான் நான் சொன்னேன், 17 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அங்க காலையில வந்தேன்னா ராத்திரி வரைக்கும் இங்க மாணவர்கள் ஊழியம் எல்லாத்திலையும் அந்த பொன்ராஜ் நிறைய ஸ்டூடெண்ட் மினிஸ்ட்ரி செய்தார். எனக்கு அது பெரிய வாய்ப்பா இருந்ததுனால நான் அந்த மாதிரி செய்வேன். அதனால போயிட்டேன். ராத்திரி வந்தேன். அடுத்த நாள் திங்கக்கிழமை நான் கல்லூரிக்கு போயிட்டு ஈவினிங் வந்தா அதே போல அதே இடத்துல உட்கார்ந்துருந்தேன். அந்த ஆள் என்கிட்ட வந்தான். இன்னும் பேசல. நான் கேட்டேன், நீயும் மென்டல் ஆகணுமான்னு கேட்டேன். அவன் சொன்னா, உனக்கு தெரியுமா, நான் அவன்கிட்ட பேசிட்டு போனப்போ அன்னைக்கு ராத்திரி என்னை நான் பார்த்தேன். உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பகுதியிலையும் உண்மை இல்லை. அப்ப எனக்கு என்ன வந்துச்சு, பயம் வந்துச்சு அப்படின்னு சொன்னோம். உடனே ரூம்குள்ள போய் 2 பேரும் முழங்கால் படிக்கிட்டோம். நான் சொன்னேன், உன் வாழ்க்கை அப்படியே கர்த்தருக்கு கொடு, சுத்தமாக நீதியாக பரிசுத்தமாக அவர் மாற்றுவார்னு சொன்னேன். 2 பேரும் ஜெபம் பண்ணோம். பாருங்க, ஒரே வாரம் அந்த சகோதரனை கர்த்தர் தனக்காக ஆதாயப்படுத்தினார். அந்த சகோதரன் பேர் சுந்தர்ராஜன்.
அவர் தான் நம்ம ட்ரிப்ளிகேன்ல சென்னையில் ஒரு சபை துவங்க காரணமாயிருந்தார். அவர் மூலமாக ஒரு சபை அங்கே உருவானது. அவர் அந்த சென்ட்ரல் பாலிடெக்னிக்லே ப்ரொஃபஸராக இருந்தார். இத மாதிரி துவங்கி அந்த பாலிடெக்னிக் 3 வருஷம் நான் முடிக்கிறதுக்குள்ளாக ஒரு 25 பேர் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபை கர்த்தர் கொடுத்தார். அதுல ஒரு சகோதரன் இப்ப சமீப காலம் வரைக்கும் எங்க கூட ஃபெலோஷிப்ல இருந்தார். இப்ப ஆஸ்திரேலியா போயிட்டார். இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, என்னை கர்த்தர் ஒரு ஆத்ம ஆதாயத்துக்கு பயன்படுத்த கூடுமானால், சகோதரனே சகோதரியே, நீ இதுவரை ஆத்ம ஆதாயம் செய்யவில்லையானால், the Lord is not at fault, you are at fault 100%. If you are ready to open your mouth, if you are ready to have the burden for soul, the Lord is waiting ever ready to make use of you wherever you are. கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஞானஸ்நானம் பெற்றாச்சு. 10 மாசத்துக்குள்ள ஒரு ஆத்மாவையாவது நான் கர்த்தரிடத்துல கொண்டு வருவேன். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருப்பீரானால், நான் உயிர்த்தெழுந்தது உண்மையானால், நீர் என் மூலமாக இன்னொரு ஆத்மாவை கொண்டு வந்தே தீர வேண்டும் என்று ஏங்கக்கூடிய ஆட்கள் தேவை. அதே மாதிரி ஒரு குடும்பத்துல கர்த்தருக்குள் வராதவர்கள் இருந்தால், ஆண்டவரே நீர் அவர்களை கொண்டு வந்தால் ஒழிய ஏன் வேற எந்த காரியமும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நமக்காக கொடுக்கப்பட்டவர்களுக்கு திறப்பின் வாயிலே நிற்கத்தக்கதாக ஆட்கள் தேவை. ஆகவே இள வயசா இருக்கலாம், நம்ம ஒன்னும் படிச்சு கிழிக்கணும்னு அவசியம் கிடையாது. போற இடத்துல கர்த்தருக்கு உண்மையா இருந்தா போதும், மீதி எல்லாம் அவர் பார்த்துக்குவார். வேலை செஞ்சு நான் சம்பாதிச்சா என் குடும்பத்தை நடத்தணும்னு அவசியம் கிடையாது. எந்த வேலையும் படிப்பும் இல்லாமலேயே எலியாவுக்கு அப்பத்தை மாத்திரமல்ல, இறைச்சியும் சைட் டிஷ்ஷும் சேர்த்து தருவார். எந்த பர்கர்ல இல்லாத டேஸ்ட் உள்ள டேஸ்டி பர்கராக அவர் தருவார். பிரியமானவர்களே, அதுக்கு 5 பைசா தேவையில்லை. உனக்கு விசுவாசம்னு ஒண்ணு இருந்தா போதும். ஆனா நீ செய்ய வேண்டியது என்ன? என்னை நம்பி இருளின் அதிகாரத்தை நின்று ஆச்சரியமான ஒளியினத்துக்கு அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க முடியாத வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2:9 வாசிங்க. பிரதரன் ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம். எங்களுக்கு பாஸ்டர் தேவையில்லை, நாங்க எல்லாருமே ஆசாரியர்கள், நாங்க எல்லாருமே அழிம்பு பண்ணுவோம், எங்களுக்கு இன்னொரு ஆளு தேவையில்லை. பிரியமானவர்களே, அந்த மாதிரி அந்த வசனத்தை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அது எதுக்காக எழுதப்பட்டிருக்குன்னா, if you are really enlightened wherever you go, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். அப்ப 16ஆம் வசனம் மத்தேயு 5:16 வாசிக்கிறோம், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. Wherever the Lord sends us, the very purpose is that we may radiate the light that is in us. We must prove that we are enlightened people in the darkened world. That is the purpose we are sending us to particular school. அதனால தான் நான் சொன்னேன், ஸ்கூல் தெரிந்தெடுக்கிறது, காலேஜ் தெரிந்தெடுக்கிறது, ஹாஸ்டல் தெரிந்தெடுக்கிறது எதுவுமே கர்த்தருடைய சித்தத்துக்கு அமைந்ததா இருந்தால் நம்ம போய் நமக்கு உண்டான நற்குணங்களை எல்லாம் இழந்து வராமல் நற்குணம் இல்லாத அநேகரை கர்த்தருக்காக என்ன செய்ய முடியும்? ஆதாயப்படுத்தி வர முடியும். ஆகவே கர்த்தருக்கு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் உங்களை ஒப்படைப்பீர்களானால் இன்னும் 1 வருஷத்துக்குள்ளாக நீங்க முன்னாடி வந்து அரைகுறையான எண்ணெய் கர்த்தர் அற்புதமாய் பயன்படுத்தினார் என்று என்ன செய்ய முடியும்? சாட்சி சொல்ல முடியும். சாட்சி சொல்ல முடியும். நான் சொன்னேன், தூண்டில் போடுறோம், நல்ல பெரிய மீனா கிடைச்சிச்சுன்னா அந்த சந்தோஷத்தை சாகிற வரைக்கும் என்ன செய்ய முடியாது? மறக்க முடியாது. அதோ ஒரு பெண்ணுக்கு
நானே ஒரு குழந்தைய பெத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் எலும்பு தோலா இருக்கிற ஒரு பொண்ணு சேஃபா ஒரு குழந்தைய பெத்துடுச்சுன்னா அதுக்கு இருக்கிற சந்தோஷம் அடக்க முடியாத சந்தோஷம். ஆண்டவரே, அறகுறையா என் மூலமாக ஒரு ஆத்துமாவை சந்தித்தீரே ஆண்டவரே என்று சொன்னால் அதை விட ஆனந்தம் ஒரு விசுவாசிக்கல. ஆகவே இந்த நிலைமையில படிக்கிற இடத்துல, குடும்பத்துல, அது மாதிரி காலேஜில், வேலை செய்யற இடத்துல, சமுதாயத்துல அநேகரை கர்த்தருக்கு ஆதாயப்படுத்த கர்த்தர் நம்மை தொடர்ந்து பயன்படுத்துவாராக. அவருடைய பரிசுத்த நாமம் என்னும் என்னும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.